கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரோமையர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கென்று நாம் பெற்றுக்கொண்ட இறைவாக்கம் கூட ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்போம் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்ற வாக்குதான். அப்படியாக கிறிஸ்துவின் மேல் நாம் எந்த அளவிற்கு முழு நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் மாற முடியும் என்று பவுல் இந்த அருமையான வாக்கின் வழியாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமக்கு இடர்பாடுகள் வரும் பொழுது, சிறிய தடுமாற்றங்கள் வரும் பொழுதெல்லாம் நமக்கு ஏற்படுகிற முதல் தடுமாற்றம் கடவுள் மீது உள்ள நம்பிக்கை குறைவுதான். கடவுளின் மீது உள்ள நம்பிக்கை குறைய தொடங்கும் பொழுதே மற்ற உலக பிரகாரமான காரியங்கள், சிந்தைகள், சுயம் என்ன செய்யும்? அது இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அப்படி மேற்கொள்ளும் நேரத்திலே நாம் எடுக்கும் எல்லா முடிவுகளும் நிச்சயமாகவே அது தவறாகத்தான் அமையும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை நின்று கொண்டிருந்தாலும் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும் என்பதில்தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நான் கடவுளை நம்புவேன், என்ன நேர்ந்தாலும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். இந்த உறுதிப்பாட்டை எப்பொழுதும் நம் உள்ளத்தில் வைத்திருந்தால் போதும், நாம் எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அந்த நம்பிக்கை நம்மை அருமையாய் வழிநடத்தும். நமக்கு இடர்பாடுகள் ஏற்படும் நேரத்திலே சில நம்பிக்கை குறைவான காரியங்கள், செயல்கள் நமக்கு ஏற்பட்டாலும் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த இடர்பாடுகளை எல்லாம் மிக சீக்கிரமாகவே தகர்த்து போடும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளுக்கும் தடைகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்பிக்கையோடு கடவுளுக்கு நன்றி சொல்வதுதான். அது மனுஷரீகமாக மிகவும் கடினமான காரியம்தான். ஆனால் அதை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள், நீங்களே வித்தியாசத்தை காண்பீர்கள். இன்று முதல் என்ன நேர்ந்தாலும் கடவுளின் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நான் குறைய மாட்டேன் என்று வாக்கு கொடுங்கள். அதிலே உறுதியாக நில்லுங்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கையின் பிரகாரமாகவே எல்லா ஆசீரையும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்கின்படியாகவே ஒவ்வொரு நாளும் உண்மையே நாங்கள் நம்பி கிறிஸ்துவுக்கு நாங்கள் பிள்ளைகளாக, சாட்சிகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே நம்முடைய ஓட்டத்திலே நாம் உறுதியோடு ஓட, நன்மையை பெறுவதற்கு ஓட உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுளை நம்பி கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். சிறப்பான ஆசீரை ஒவ்வொரு நாளும் பெற்று சிறப்பான ஆசீரை பெறுவோம். ஆமேன். God bless you.